வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவரம் பருப்பு கார தோசை பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. நம்ம இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய ஒரு தோசை. நம்ம இந்த ஊற வைக்கிற டைம் தவிர மற்றபடி அரைச்சிட்டு உடனே இந்த தோசையை பண்ணிடலாம். மாவையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை நம்ம விரத நாட்கள்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ண போறோம். ஈவன் புழுங்கரிசி வேண்டாம், வெறும் பச்சரிசியில பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த தோசையை பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசா ரொம்ப டேஸ்டியா அந்த தோசை வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த துவரம் பருப்பு கார தோசை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு கார தோசை பண்றதுக்கு 1 கப்பு துவரம் பருப்பு, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி. அதாவது நம்ம வெயிட்ல பார்த்தோம்னா ஒன்னொன்னு வந்து 100 கிராம் இருக்கு. 1 கப்பு தேங்காய் துருவல். நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல். நான் ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். மற்றபடி தேவையான எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம் பருப்பு இந்த 3யுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மிளகா வத்தலையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில ஊற வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கார தோசைக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நைஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, கொஞ்சம் குறைப்பா நான் அரைச்சிருக்கேன். இதுலயே வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு எல்லாமே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா தோசை மாவுலாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இது ஒரு பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் சேர்த்துருவோம். ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போதே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவுல ஆட் பண்ணிடலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிடுவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பாருங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சில இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். வாங்க தோசை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. நல்லா மெல்லீஸா பண்ண வரும். தோசை சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய், சென்டர்லயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். தோசை வெந்தாச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா வந்து வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சிருந்தேன். பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம மூடி வச்சிருந்ததுனால நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, அடுத்த தோசையும் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான துவரம் பருப்பு கார தோசை சர்விங்க்கு ரெடி. இந்த கார தோசைக்கு வந்து கொஞ்சம் மைல்டான சட்னி டேஸ்டியா இருக்கும். அதாவது தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். வாங்க நம்ம தேங்காய் சட்னியோட இந்த துவரம் பருப்பு கார தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்குங்க. நல்ல துவரம் பருப்பு வாசனையோட நம்ம ஆட் பண்ணிருக்கிற காரம், இந்த புளிப்புக்காக சேர்த்திருக்கிற அந்த புளி எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. நம்ம தாளிச்சு கொட்டிருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து இந்த தோசையோட ஃபிளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. இப்ப நம்ம துவரம் பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்ததுனால அடை மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடை மாதிரி இதை தோசை மாதிரி தான் இருக்கு. நல்ல வித்தியாசமான டேஸ்ட்ல இந்த துவரம் பருப்பு கார தோசையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.